எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் ரொம்ப அமைதியாவும், ரொம்ப ஒரு ஆன்மீக ரீதியா நடைபெற்றது. அதுவும் இந்து உணர்வாளர்கள் யார் போனாலும் திரு சேகர் பாபு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, வாங்கன்னு உட்கார வச்சு அரவணைச்சார்ல. இன்னும் என்ன தேவை? இல்ல சார். அதுக்குன்னு மாநாடுன்னு இருக்குன்னா, ஒரு டிசிப்ளின் இருக்கு சார். அது முருகன் கிட்ட ரொம்ப அந்த டிசிப்ளின்டா இருக்கணும். இப்ப நாங்க நடத்துற மாநாடு, ம், எங்க மாநில தலைவர் வந்து விரதத்துல இருக்காரு. நாங்க எல்லாருமே இப்ப விரதத்துல இருக்கோம். ம், இது வந்து பேருக்கு நடத்தல சார். உண்மையான நம்பிக்கை, உண்மையான பக்தி இருக்கு சார். ம், நம்பி நடத்துற மாநாடுக்கும், ம், ம். காவி வேட்டிய கட்டிக்கிட்டு, மாநாடு நடத்துறோம்னு ஒரு பேருக்கு நடத்திக்கிட்டு, ஓட்டு அரசியலுக்காக அவங்கள மாரி நம்ம இல்ல நடத்தல. சார், திரு சேகர் பாபு அவர்கள் விரதம் இருந்திருக்க மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? அவருமே ரொம்ப சார் உணர்வா இருக்காருங்க அவரோட சார். போக்கு பார்த்தா நமக்கு ஒண்ணும் அவ்வளோ நம்பிக்கை சார் இல்ல சார். அரசியல் வேறல்ல சார். இல்ல சார். அரசியல தனியா பாருங்க, ஆன்மீகத்த தனியா ஆ பாருங்க. அவர்கிட்ட நீங்க சேகர் பாபு கிட்ட என்ன ஆன்மீக குறைபாடு பார்த்துட்டீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஒண்ணும் இல்ல. ஒரு அந்த தீக்ஷர் ஒரு மாலை போடுவாரு. ஆ. அத கூட கழட்டுறாரு. இன்னொரு வீடியோல திருநீர அழிச்சு விடுறாரு. ஏன் சார்? இல்ல, இல்ல. அப்படியெல்லாம் அவ் எதுவும் நீங்க இல்ல சொல்றது எல்லாம் நான் அந்த வீடியோ காட்டுறேன் சார். ஆ. தீக்ஷிதர் மாலை போட வருவாரு. சரி. அவ்ளோ கோவமா தள்ளி விடுறாரு. ஏன் சார்? இல்ல உங்களுக்கு மனசுக்கு விருப்பம் இருந்தா போய் கும்பிடுங்க. மனசுக்கு விருப்பம் இல்லாட்டினா வெளில கூட நின்னு விமர்சனம் பண்ணுங்க. ம். ஏன் ஹிந்து மக்கள ஏமாத்த பார்க்குறீங்க? அது நான் அவர குறை சொல்லல சார். யார் சார் அற்ப மனிதர்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு, நம்மள படைத்த இறைவன் கிட்டயா சார் நடிக்கணும்? இதுல என்ன சார் கிடைக்க போகுது? யாருக்கு சார் நம்ம சாமி கும்பிடுறோம்? நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் சார். நாடு நல்லா இருக்கணும் சார்.